ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1485வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 4வது மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதினால் அநேக பிரச்சனைகள், சரீர பலவீனம் படுற மக்கள் அநேகர் காணப்படுறாங்க. எனவே இந்த வெயிலுடைய தாக்கம் குறையும்படியாக, இயற்கையின் மீது தேவனுடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11லிருந்து 14ஆம் வசனம் வரையும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, சீராய் நடக்க கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னதுனால, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற்றதுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும், இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இதோடைய கிரேக்க வார்த்தையில என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை போல ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தானே தேவன் நம்மை ரட்சித்தார். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல, பகலுக்குரிய பிள்ளைகளைப் போல, வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளைப் போல நடக்க வேண்டும். இரவுக்குரிய பிள்ளைகளைப் போல, அது மாத்திரமல்ல அந்தகார கிரியைக்கு உட்பட்டது போல நீங்களும் நானும் நடக்கக்கூடாது. எனவே தான் இங்கே சொல்லியிருக்கிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. காலத்தை அறிந்தவர்களாய் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். 3 காரியத்தை பார்க்கிறோம். காலத்தை அறிய வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், சீராய் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்படியோ வாழ்ந்துகிடலாம், ஆனால் பின்பு பரலோகம் உண்டு என்று சொல்லி நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையை புரிந்து, காலம் சொல்லுகிறது இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி, அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்தேறிக்கொண்டு இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. உலக மக்களை போலவே பொறாமப்படுறது, உலக மக்களை போலவே களியாட்டு. அந்த களியாட்டு என்ற வார்த்தைக்கு விக்கிரக ஆராதனையோடு அந்த ஆராதனையை கவனிக்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஆராதனைகளில் கூர்ந்து கவனித்து அதில் பங்கேற்கக்கூடாது. எனவே இன்றைக்கு பார்க்கிற நீங்களும் நானும் தெளிவாய் இருக்க வேண்டும். நீங்கள் நானும் சீரான நடக்கை உள்ளவர்களாய் நடந்தால் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த ஒளியான இடத்துக்கு, அந்த மகிமையான இடத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எனவே நீங்களும் நானும் தீர்மானிப்போம், சீராய் நடக்கிற வாழ்க்கையை தாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அந்த சீராய் நடக்காமல் இன்று பின்வாங்கி போயிருந்தால், ரட்சிக்கப்படாமல் இருந்தால், இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் மாதிரி உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளைப் போல நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாய் அவர்களையும் ரட்சிப்பார். ஒளியின் ஆயுதமாகிய இயேசுவை தரித்துக் கொள்வோம்.
தேவன் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் சீராய் நடக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. உம்முடைய வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே. விசேஷமனமாய் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே மேன்மையாக வைப்பீராக. சரீர பலவீனங்கள் மாறட்டும், வெயிலுடைய தாக்கங்கள் குறையட்டும். பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைங்க ரிசல்ட்டுக்காக காத்து இருக்கிறாங்க. நல்ல மதிப்பெண்களை வாங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.